ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நேரமானது நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஏப்ரலில் 12ஆம் தேதியிலிருந்து நேரம் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ் புத்தாண்டு பிறக்க தான் நேரம் நெருங்கிடுச்சு. ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்த வருடம் பிறக்க இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆண்டு பலன் குறிப்பிடப்படுது. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களாலையும் ஆண்டுல தாக்கங்கள் ஏற்படும். அதை நாம் புரிஞ்சு, அதை நாம் தெரிஞ்சு, அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்கணும். சரி, இப்போ புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த திருநாள் பற்றி முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சித்திர மாதத்துடைய முதல் நாள் பிறப்பு தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். இந்த வருடைய தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. இது தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாள் மட்டும் இல்லாம நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைது. இந்த நாள்ல இயற்கையே ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்குது. உதாரணத்துக்கு மரங்கள்ல இந்த நாள்ல பூக்கள் பூக்கும், இலைகள் துளிர்க்கும், விவசாயிகள் கூட புதிய விதைகளை விதைக்க தொடங்குவாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் அறிவியல் ரீதியாகவும் நிறைய மாற்றம் ஏற்படும். அதோடு ஜோதிட ரீதியாக சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படும். இதோடு தமிழ்நாட்டில் இந்த நாளை பல விதமாக கொண்டாடப்படும். நாமளும் இந்த வருடம் கொண்டாடலாம். வீடுகளை சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, மாயில தோரணம் கட்டுறது, வீட்டு வாசல்ல மஞ்சள் குங்குமம், அரிசி மாவு ஆகியவற்றால் அழகாக ரெடி பண்ணி வரவேற்பு வாசலை அமைக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதோடு புதிய உடைகளை அணிந்து கொள்ளும். குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கி தரணும். எல்லாத்துக்கும் மேல முதியவர்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். அதோடு நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியம் செய்யணும். அதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகளை வைத்து கனி ரெடி பண்ணும். இந்த கனியை முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணிக்கு பண்ணும். அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்க்கணும். இந்த நாளில் பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயார் பண்ணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அங்கீகரிப்பதாக குறிக்கப்படுது. அதனால இதை நாம பண்ணணும். அப்புறம் இந்த நாளில் தமிழ் இலக்கியங்களை படிக்கணும், இல்லைன்னா புதிய புத்தகங்களை வாங்கணும். மெயினாக இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும், தானம் செய்யணும், ஏழைகளுக்கு உணவு வழங்கணும், உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறணும். இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ அதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால காலை எழுததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். பின்னர் இறைவனை வழிபாடு செய்யணும். நல்ல விஷயங்களை முதல்ல பார்க்க இந்த நாளில் முயற்சி பண்ணும். இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொடங்குங்க. புதிய வியாபாரம், புதிய வேலை, புதிய வீடு ஆகிய புதிய காரியங்களுக்கு இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது. அதனால் புது விஷயங்கள் எது வேணாலும் இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பேற்பட்ட சிறப்பு நாள் தான் இந்த நாள். ஸோ இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடியதையும் இந்த நாளில் பண்ண வேண்டியதையும் பார்த்தோம். இப்போ இந்த ஆண்டுக்கான பலனை பார்க்கலாமா? வாங்க. ஸோ 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு இப்போ ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. அன்பான பண்பான கடக ராசினரு தாயன்பு நிறைந்தவர்களாக இருப்பீங்க. உங்கள் ராசினருக்கு 2026வது தமிழ் ஆண்டு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. கிரக ரீதியாக கெட்டவன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி தானா வரும். தடை தாமதங்கள் விலகக்கூடிய வருடமாக இருக்கோ. மன சங்கடங்கள் மெயினா அகலோ. ஞாபக சக்தியானது அதிகரிக்கோ. தைரியமும் தெம்பும் குடிப்புகோ. நினைப்பது நினைக்காத நேரத்தில் நடக்கோ. அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும். ஏற்றமான பலன்கள் உண்டாகும். ஆத்ம ஞானம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும்.
உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வு தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா உங்கள் ராசிக்கு 6, 9 அதிபதியான குரு பகவான் வருட ஆரம்பத்தில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அப்புறம் வருடம் பிறந்ததுக்கு பின்னாடி ஜூன் 2, 2026 வரை விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதன் பிறகு ராசிக்கு வந்து ஜென்ம குருவாக உச்சம் பெறப்போகிறார். அப்போ நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் இழப்புகள்ல இருந்து மீள முடியும். அதோடு தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் இவங்க வகையில் வீண் விரயங்கள் ஏற்படலாம். ஸோ வியாபாரத்தில் கூட பெரிய அளவில் பண முதலீடு செய்ய வேண்டாம். யாருக்குமே பெரிய பணம் கடனாக கொடுக்க வேண்டாம். சிலருக்கெல்லாம் சுப விரயங்கள் மிகுதியாகவே வரும். சிலர் தொழில், உத்தியோகம் அல்லது உயர் கல்விக்காக வெளிநாடு கூட செல்லலாம். பணவரவுகள் தாராளமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத விரயங்களையும் சந்திக்க நேரும். சேமிப்பு ஒரு பக்கம் கரையோ. கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனம்ங்கிறது தேவை. அதோடு ஜாமீன் பொறுப்பு ஏற்கக்கூடாது. சிலருக்கு திருமணம், வீடு, வாகனம் என சுப செலவுகளும் ஏற்படலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பங்கு வர்த்தகர்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவது அவசியம். விரயமும் இழப்பும் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால எல்லாத்திலுமே விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். ஸோ விழிப்புணர்வோடு செயல்பட்டால் பெரிய பெரிய நஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அப்புறம் உங்கள் ராசிக்கு 7, 8 அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். எதிர்மறை எண்ணங்கள் விலகோ, கவலைகள் அகலோ, உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. எதிர்பார்த்த முன்னேற்றங்களால் மன மகிழோ, தொட்டது துளங்கோ, கொடுத்த கடன்கள் வசூலாகோ. சிலர்லாம் புதிய கூட்டு தொழில் துவங்கலா அல்லது பழைய தொழிலை விரிவாக்க செய்யலாம். அதோடு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும். பணியில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள், இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும். கருத்து வேறுபாட்டோடு வாழ்ந்த தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் உண்டாகும். அதோடு திருமணம், குழந்தை பெறு, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை போன்றவற்றில் நிலவிய தடைகள் அகலோ. தேவைக்கேற்ற தனவரவால் குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அழகு, ஆடம்பரம், நவீன பொருட்கள், தங்க, வெள்ளி இந்த மாதிரி நகை சேர்க்கையும் அதிகரிக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு கூட மிக சாதகமான நேரம். தந்தையின் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. உற்றார் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லும் போது வீண் மனஸ்தாபங்களை தவிர்க்கலாம். அதனால் அந்த மாதிரி செல்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம். இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு வருவது நல்லது. அந்த வகையில் அசுப கிரகமான ராகு பகவான் 8வது இடத்திற்கு செல்வதால் சில அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ராகுவிற்கு குரு பார்வை இருப்பதால் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக வாய்ப்பு இருக்கு. எல்லா செயல்களையும் எளிதாக சமாளித்து விடுவீங்க. விபரீத ராஜயோகம் உங்களை வழிநடத்த போகிறது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்த சுணுக்க நிலை மாறும். தொழிலை விரிவுபடுத்த எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். பல வருடங்களாக சொத்துல ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாமதமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியேறுவார்கள். அதாவது பல வருடமாக சொத்துல ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாமாகவே வெளியேறுவார்கள். அடமான நிலங்களை மீட்க தேவையான பண உதவி கிடைக்கும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் அல்லது ஊர் மாற்றம் என நீங்க விரும்பிய மாற்றங்கள் உண்டாகும். பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சுப செலவிற்காக ஒரு தொகையை செலவு செய்ய நேரும். அதோடு வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளை பெறுவீங்க. சிலருக்கெல்லாம் பிறருடைய பொறாமை குணத்தால் கண் திருஷ்டி உருவாகலாம். அதனால இந்த காலகட்டத்தில் அரசின் சட்ட திட்டங்களை மதிப்பது நல்லது. இல்லைனா அந்த கண் திருஷ்டி உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பயன்பெறுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.